வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இரவு நேர பயணத்தை தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொதுவாக மசினகுடி அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அங்கு உள்ள வைல்ட் லைஃப் தான். பகலில் போகும்பொழுதே நமக்கு ஒரு திக் உணர்வு இருக்கும். சர்வசாதாரணமாக சாலையில் நமக்கு வனவிலங்குகளை பார்க்க முடியும். இதே இரவு நேரத்தில் நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மசினகுடி டு மாயார் ஈவினிங் 5 மணிக்கு மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை. நாம் அந்த ரூட்டில் இரவு நேரத்தில் பேருந்தில் நம்ம பயணம் மேற்கொள்ள போகிறோம். நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்களும் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. வண்டி வருதுனதோ கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா? போங்க ஸ்ட்ரெயிட்டாவா? வண்டி வருது. போங்க ஸ்லோவாக போங்க. வண்டியாக வருது. ஸ்லோவாக ஒன்றும் பண்ணாது. நாம் ரெசார்ட்லேருந்து மசினகுடி வர்ற வழியிலேயே யானை ஒன்று சைடில் நின்றுது. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது லாங்கில் தெரியல, கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னு தான் பார்த்தா யானை நிற்கிது. எங்கே நம்மளை அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் அதுவும் உள்ளுக்குள்ளாரே போயிடுச்சு. நாங்கன்னா எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸாக அது மாட்டுச்சு நமக்கு. சரி, ஏன்னா நம்மளும் அவசரமாக வந்துட்டு இருந்தோம். சரின்னு இப்போ மசினகுடி வந்துட்டு அங்கேருந்து மாயார் போகிற பஸ்ஸில் ஏறி இப்போ நம்ம மாயாருக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு டைமாக இந்த ரூட்டில் இரவு நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த இரவு நேர பயணம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இந்த மசினகுடி டு மாயார் ரூட்டில் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்திலே நமக்கு சமீப காலமாக அதுவும் புலிகளோட நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்குது. அதாவது புலி குட்டியோட ரோடை கிராஸ் பண்ணுறது, சில பெரிய பெரிய புலிகள்லாம் ரோடை கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். நாமளும் நிறையா வாட்டி இந்த ரூட்டில் பகல் நேரத்திலே அலைஞ்சிருக்கோம். பட் புலியை இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சதில்லை. ஒரு 2-3 வாட்டி ஆனால் இந்த இடத்துல பார்ப்பதற்கான வாய்ப்பை ஒரு சின்ன நூலிலையில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கரடி பார்க்கலாம், யானைகளை பார்க்கலாம், இதுமாரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இரவு நேரத்தில் ஜஸ்ட் இந்த காட்டை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இரவு நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த காணொளி.
இரவு நேரத்தில் இந்த சாலையில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடச்சிது. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது ரோடு கிராஸ் பண்ணுதா, புலியை நமக்கு பார்க்க முடியுமா, இந்த மாதிரி பலவித கேள்விகள் நமக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு போகிற மக்கள் வந்து இரவு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஊருக்குள்ளாரையே வந்து யானைகள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக இருக்கும். அதனால் இந்த பேருந்தில் போகிறவங்க போய் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஏறக்குறைய வந்து டிரைவர் வந்து இறக்கி விட்றாங்க. ஏன்னா அவங்க சேஃபாக போகணும்னு. அவங்க இறங்கி உள்ளுக்குள்ளார போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சைடில் யானைகள் ஏதாவது நிற்கிதாங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்கள இறங்கியே விட்றாங்க. அதுமாரி வித்தியாசமான அனுபவங்கள்லாம் இந்த பேருந்து பயணத்தில் நமக்கு கிடச்சிது. அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக தான் நம்ம வந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேருந்து பயணம் இரவு நேரத்தில் நம்ம மேற்கொண்டிருந்தாலும் கூட, பர்டிகுலராக காடுகளில், இந்த பேருந்து பயணம் அதிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பயணமாக இருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த காணொளியில் என் கண்ணுக்கு தெரியாமல் கூட சில விலங்குகள்லாம் விடுபட்டிருக்கலாம். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இருந்து உங்கள் கண்ணுக்கு தட்டுப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னுட்டு.
நாம் இப்போது மாயார் வில்லேஜுக்குள்ளார வந்துட்டோம். ஊருக்குள்ளார வந்துட்டோம், இன்னுமே எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதுங்கிறத நான் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன். டிரைவர்கிட்ட பேசும்பொழுது அவர் தான் சொன்னார், இந்த ஊருக்குள்ளார வர்றதே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாலே, அதாவது ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாலே ஊருக்குள்ளாரே சர்வசாதாரணமாக வந்து யானைகள்லாம் நடமாடுமா. யானை இது மாதிரி நிறைய பேரை அடித்து கூட கொன்னுருக்கான். ஸோ அதனால் நமக்கும் அவர் சொல்ல அந்த ஊரை பற்றின தகவல்கள்லாம் கேட்டுகிட்டே வந்தால் நமக்கும் ரொம்ப ஆர்வம் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஊருக்குள்ளார ஒரு சாதாரணமாக ஒரு ஊருக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். போயிட்டீங்களா? நிறைய இருந்ததோ எங்க ஊருக்குள்ளார இங்க இருந்ததா நான் வர்ற வழியிலையா? பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தானே. நீங்க பார்த்தது இங்கே தான் பார்த்தீங்களா? ஊர் மக்களே எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த இரவு நேர பயணத்தில் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கரெக்டாக அவங்க தங்கியிருக்கிற அந்த குவார்ட்டர்ஸ் வாசலில் தான் இப்போ ஒரு லேடி இறங்கி போனாங்க இல்லையா, வாசல்லே வந்து இறக்கி விட்டாங்க. இறங்கி அந்த அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இவங்க பஸ்லேருந்து இறங்கினதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி காம்பவுண்ட் வாலுக்குள்ளார போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் காம்பவுண்ட் வாலுக்குள்ளார யானை ஏதாவது நின்றுதுன்னா கூட தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான பகுதி தான் இது. டிரைவர் கூட அதான் சொல்லிட்டு வந்தார் கண்டக்டர் நம்மள்கிட்ட பேசும்போது, என்னென்னா நேற்று வரும்போது கூட யானைகள் வந்து நிறையா நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இருந்தாலும் அவங்க தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் கிராமத்துக்குள்ளே போகிறது தான், இதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது தான். இந்த இரவு நேர பேருந்து பயணம் ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுத்தது. பகல் நேரத்தில் இந்த ரூட்டில் நம்ம நிறைய டைம் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட இந்த இரவு நேர பயணங்கிறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பயணமாக இருந்தது.
நாம் எதிர்பார்த்த மாதிரி வேற பெரிய அனிமல்ஸ், அதாவது புலி, யானை இந்த மாதிரி விலங்குகள் எதையும் பார்க்க முடியலனாலும் கூட இந்த பயணம் உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இந்த பயணத்தில் முயல், முள்ளம்பன்றி இந்த மாதிரியான சில விலங்கினங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பெரிய விலங்கினங்களை எதுவும் பார்க்க முடியலனாலும் கூட கண்டிப்பாக இந்த இரவு நேர பயணம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.